இன்றைக்கி பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போவில் சிக்கன் பரட்டல் பண்ணலாமா? அது வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 கரண்டி போட்டுட்டு, இது கூட ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவை ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சிக்கன் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே தயிர் மற்றும் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட மூடி வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்தக்கப்புறமா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி கிரேவி பதத்துக்கு வந்துடும். 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டிங்கன்னா அந்த கிரேவிலாம் கொஞ்சம் குறைஞ்சி பரட்டல் அந்த பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்தக்கப்புறமா இதில் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெப்பரு, கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு சுட சுட பிரியாணி கூட சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம